2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ சாலையோர மக்கள் பல பேர் காணாம போயிருக்கான். பல தொண்டு நிறுவனங்கள் வந்து அவங்கள கொண்டுன்னு போயிருக்காங்க. இங்கே தான் நம்ம சொல்கிறோம், பல தொண்டு நிறுவனங்கள் 15,000 பேருக்கு மேலே கூட்டுன்னு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் ஆர்கனுக்கோசம் சாகடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஆர்கனுக்கோசம் இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு மனிதனுடைய உடல் பாரங்கள் ஸ்பேர் பார்ட்ஸுங்களை திருடுறதுக்கோசம் இந்த மனிதர்கள் என்ன ஆனாங்கன்ற கேள்விக்குறி ஒரு கொஸ்டினாக நம்ம கவர்மெண்ட்டில் வைக்கிறோம். தொடர்ந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அதிகாரிகளுமே எரும மாடு காதில் சங்கு ஊதுனா மாதிரி நம்ம ஓப்பனாகவே பேசுகிறோம். ஏன்னா நம்ம ரெக்கார்ட்ஸ் மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி நம்மக்கிட்ட ரெக்கார்டு இல்லாமல் பேசலை. எங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு நான் வந்து ஒரு 600-700 பக்கம் அறிக்கை தாக்கல் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நீதிபதிகள் தானாக ஏன் முன் வர மாட்டுறாங்க? இப்போ ஒரு ஹெல்மெட்டுக்கோசம் நீதிபதிகள் தானாக வருவாங்க, ஒரு கிரானைட் கல்லுக்கோசம் நீதிபதிகள் வரும். அப்போ மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறப்போ வாங்குகிற சோப்புலேருந்து சீப்புலேருந்து எல்லாத்துக்குமே வரி கட்டுறான். கடைசியாக அவன் வாழ முடியாதுன்னு கடைக்கோடி போகிறப்போ அவனே திருடப்படுறான். அப்போ இவ்வளோ பேர் காணாம போயிருக்காங்க. 15,000 பேர் நம்ம ப்ரொபோசல் வைக்கிறோம். காவல்துறை இது சம்மந்தமான ரெக்கார்ட்ஸே இல்லை. எவ்வளோ பெரிய அவமானம் தமிழ்நாடு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு.